கருப்பசாமி மறுபடி மேட்டுப்பாளையம் பெருசுப்பா மேட்டுப்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாம் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் நம்மளுக்கு முன்ன வச்ச காலம் பின்ன வச்சதே இல்லைடாமானே. அதனால் கருப்பசாமி என்னைக்காக இருந்தாலும் அந்த இடம் நமக்கு தான். அதனால் இன்றைக்கி மாட்டேன்னு இருக்கலாம். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு தொழிலும் நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துட்றேன். அதனால் வர வியாழக்கிழமைக்கு என் பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை, எனக்கு பாட்டில், சுருட்டு, எனக்கு பால் ஒரு டம்ளர், இதை கொண்டாந்து கொடு. நீ நினச்சது போல் உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி பேசியிருக்கிற இடத்தையும் நிம்மதியாக உனக்கு அந்த இடத்தையும் முடித்து கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு இன்னும் பேரும் புகழமும் உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும் இல்லை. அதே போல் கருப்பசாமி உனக்கு வியாழக்கிழமையிலேருந்து உனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பை பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் சொல்லி முடிச்சிட்றேன். அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் அமைச்சு கொடுத்துறேன். எப்போ போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்? வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டு நான் நாள் கொடுக்குறேன், போட்டுரும். அதே போல் கருப்பசாமி பேரும் புகழமும் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். தவறாமல் 2 ஆளும் வரணும், நீ 2 பேரும். சரியா? நீ நினச்சது போல் உன் பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நான் ஓடி போய் வியாழக்கிழமைக்குள்ளே வழக்காடி பார்த்துட்டு வந்து ஒரு முடிவு பண்ணிடுறேன். நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி ஒரு 40 லட்ச ரூபா வரணும். அதனால் கருப்பசாமி விற்க போகிறதுனால இருக்கிறதுனால எனக்கு இருக்கும்போதே பணத்தை வாங்கிட்டால் எனக்கு பிரச்சனை தீர்ந்துச்சு. அப்படி தான்டா போனேன். அதனால் கொடுத்ததுக்கு வேட்டமுன்னா இப்போ அடுத்தது பகையாகிற மாதிரி இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்ம கேட்காமலே சங்கட்டமும் ஆகாமலே எனக்கு எப்படியோ ஒன்று பணத்தை வாங்கி கொடுத்துறணும். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். பணத்தையும் வாங்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி இது எடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுவோம்? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து ஒரு 7 நாள் கணக்கு. அதனால் 7 நாளுக்குள்ளே என்னை வந்து பாரு. நான் வரேன் எப்படிப்பா? வர சனிக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. சரியா? அதுக்கு வந்து இப்போத்தே பண்ணணும், இப்போத்தே எடுக்கணும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு முடிவு பண்ணி உனக்கு நான் கருப்பசாமி அதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணால் போதும்ல. முடிவு பண்ணி அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து அதே போல் பேரும் புகழமாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பை நான் வச்சுருவேண்டாமானே. கவலைப்படாமல் இரு. அந்த காடு வந்து மச்சனுக்கு வந்து இந்த 3 மாதத்துக்கு 2 மாதம் கரையாயிருச்சு. அதுக்குள்ளே நமக்கு அதுதான் நானும் சொன்னேன். கரையமாகறதுக்குள்ளே உனக்கு உன் பணம் திரும்பி வரணும், நான் கருப்பை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கேன். அதனால் பயப்படாமல் இரு. அதனால் கேட்குறதுக்கு நீ போய் கேட்டையே கேட்கலையா? முதல்ல கேட்டேங்க சார், சரியான பதில் இல்லைங்க. இப்போ நீ வந்து சனிக்கிழமைக்குள்ளே வந்து கேட்டுட்டு என்ன வந்து பாரு. சரியா? சனிக்கிழமைக்குள்ளே கேட்கணும். அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. நீ போய் என் பணத்தை எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லு. ஒன்று கொடுக்குறேன், ஒன்று இல்லை, 2ல் 1 சொல்லுவார்ல. கேட்டுட்டு என்ன வந்து பாரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி இந்த கரையத்துக்குள்ளே உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு நோய் நொடி இல்லாமல் உன்னை சரி பண்ணி வச்சு, அதே போல் குடும்பத்தில் நம்ம போய் இன்னும் எத்தனை நாள் இருக்குது? நான் போகும்போது கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ரயில்வேல எக்ஸாமில் பாஸ் ஆகிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு தரேன். 1ல் போச்சு இல்லையா? அதனால் இதில் மிஸ் ஆகாமல் உனக்கு வேலையை உனக்கு நான் வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி இதில் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? ஒரு 5 கனி கொடுத்துட்டு போகிறேன். 5 நாளைக்கு. இன்றைக்கி என்ன கிழமை? இன்னைக்கு விட்டுரு, செவ்வாய் விட்டுரு, புதன் 1, 5 நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன். 5 நாளைக்கு டெய்லியும் பகுதி சாப்பிடணும், பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நீ போய் ஒரு நிலையாக உனக்கு நான் கருப்பேன் நல்லபடியாக எக்ஸாமில் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்து கருப்பு உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். உனக்கு உடல்நிலையில் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் 1 பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. 1 கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வர்றப்போ அப்படி அது எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வியாழன், வர்ற வியாழன் இல்லை, அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துருங்க. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு அத்தாணி வெறிச்சுப்பா. அத்தாணி உடல்நிலையில் வந்து சரியில்லை. யாருக்கு உடல்நலை சரியில்லை?
உனக்கு சரியில்லை அப்படின்னா போய் மறுபடியும் காலில் வந்துட்டு ஓடு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா அப்படியே வச்சிரு. உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி அப்பப்போ அசைக்காட்டுற மாதிரி இருக்குது, அப்பப்போ வந்து தொந்தரவு இல்லாத மாதிரியும் இருக்குது. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் கொஞ்சம் இன்னமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் உடலில் இருக்கிறத முழுசாக இத்தனை வருஷமாக இருக்கிறத ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதே போல் நான் கருப்பசாமி இதுக்கு எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், மருத்துவத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். அதில் ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக குறைச்சி கொடுத்து ஆடி 30 முடிஞ்சு ஆவணியும் 30 முடியணும். முடிகிறதுக்குள்ளே உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதுமா? அதனால் இந்த டைம் வருமா? இந்த டைம் பகுதி தான் வராது. இந்த டைமு நான் தான் வராதுன்ட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே, நிரந்தரமான தீர்வுக்கு வந்து அந்த ஆவணி முடிஞ்சிடணும். ஆக மொத்தம் இப்போ நிம்மதியாக உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு அமைச்சு தரேன். இந்த முந்தானியில் கூடி உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் இதை அவுக்கக்கூடாது, முடிஞ்சு வை. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என்னை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து கட்டட தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக வச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு அவனுக்கும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பை கூடவே வரம்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. நீயும் உன்னோட கணவரும் எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே ஒரு திருவிளையாடல் விளையாடணும். விளையாடிட்டு உனக்கு நான் காட்டுறேன். சுத்தமாக வராது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குதானே நீ மறந்துடு. நான் கருப்பேன் கூடவே இருக்கிறப்போ நான் தான் சொல்லிட்டேன், இதுக்கு நிரந்தரமான தீர்வு. ஆடி முடிஞ்சு ஆவணி 30 முடியறதுக்குள்ளே எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி முழுசாக உனக்கு குணப்படுத்தி தரேன்ட்டேன். அதுலேருந்து உடம்புலேருந்து வெளியேற்றினா போதுமில்ல, நான் அமைச்சு தரம்போ. அது எல்லாம் அமைச்சு தரேன். நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பான். அதனால் இன்றைக்கு போகணும். அதனால் லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை இங்கே போய் வாங்கிட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி இப்போ இன்றைக்கு போகணும், அப்படி தானே? அதனால் அதில் செலக்ட் ஆகணும், அப்படி தானே? அதனால் நான் செலக்ட் ஆகிறதுக்கு இன்டர்வியூக்கு நான் தான் அனுப்பி விட்டுருக்கேன். செலக்ட் ஆகிற மாதிரி கருப்பசாமி எனக்கு உருவாக்கியும் கொடுத்து வேலை 2 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருவேன். அதனால் பார்த்த வீடே அமையணும். அதுக்கு என்ன முடிவு பண்ணி வச்சுட்டு வந்தார்? அப்படியா? சரி, நாளைக்கு கேட்டுட்டு வர வியாழக்கிழமைக்கு இதுக்கு வந்து பதில் சொல்லு. சரியா? உனக்கு அதே இடத்த உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா எங்கேயும் வியாபாரமாகாது. உனக்கு அது பிடிச்ச வீடு தானே உனக்கு. அதனால் நான் கருப்பசாமி 2 பார்த்ததில் அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு அதே ரேட் அனுசரித்து வர்ற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 2 பேர்த்துக்கு வேலை நான் கருப்பசாமி உனக்கு இதில் உனக்கு நீ செலக்ட் ஆகிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். வேலையை உன் கணவருக்கும் போட்டு கொடுத்துறேன், உனக்கும் போட்டு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு போய் நாளைக்கு போய் கேள். அதே போல் இதுக்கு என்ன தேதிக்கு போகணும்? சரி, அது வியாழக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். அதுக்கும் கனி கொடுத்துட்றேன். அதுக்கும் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கேட்டுட்டு எனக்கு அனுசரித்து ரேட்டு கொடுக்கணும்னு போய் பேசு. நாளைக்கு அதுக்கு உண்டானது சரி அப்படின்னு கீழே வந்துடுவான். உன் பட்ஜெட்டுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி முதல் சொன்ன ரேட்டுலேருந்து அனுசரித்து வந்தால் அதைய பண்ணிடலாம். இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்லு. அடுத்து அவனே திருப்பி உனக்கு கூப்பிட்டு அனுசரித்து குடிக்கிற மாதிரி பண்ணால் போதும்ல. நான் கருப்பம் கொடுக்குறப்போ நீ போய் பேசுகிறதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் எச்சா மேலே ஏறிட்டான். அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு அங்கத்த மார்க்கெட் ரேட் அவனுக்கும் நட்டம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கும் நட்டம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கருப்பசாமி 2 பேர்த்துக்கு சமமாக உனக்கு நான் பங்கி விட்டுறேன். கேட்டுட்டு என்னை வியாழக்கிழமை இந்த வந்துப்பார். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி
கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா சேலம் போயிடுச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இன்னுமே எங்கள் அண்ணுக்கு தென்படலையேப்பா. அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் ஒரு 3 மாதம் சொல்லியிருக்கேன்டாமாண்ணே. 3 மாதம் சொல்லியிருக்கேன். அதனால் இன்னும் ஒரு 60 நாள் பாக்கி இருக்குது. 60 நாள் முடியணும். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணுக்கு காட்டுற மாதிரி வாழ்க்கைக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உருவாக்கி உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ்க்கை உனக்கு உருக்க அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே அமைச்சு தர போய் காலில் விழுந்துட்டோம். உனக்கு வேலையிலையும் நிம்மதியாக கொடுத்து அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாமல் இருக்கிற அதையும் சரி பண்ணி வாழ்க்கையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். 60 நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இது நான் எதாவது முயற்சி இருக்கணுமா இல்லை இது வரைக்கும் எடுத்திருக்கியா இல்லையா? எடுத்துருக்கிறேன் ஏற்கனவே. அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான முயற்சி இப்போ இருந்து எடுக்கலாண்டாமாண்ணே. எல்லா பக்கம் சொல்லி மட்டும் வை. தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். சரியா? அதனால் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன். கவலைப்படாமல் போ. எல்லாத்துலேயும் நிம்மதியாக உனக்கு கொடுத்து கருப்பை காப்பாற்றி தரேன். 60 நாளுக்கு அப்புறந்தே உனக்கு பொண்ணு இந்த இடத்துல இருக்குது. இது உனக்கு சரியாக வருமானு பாரு அப்படின்னு அங்கங்கே உனக்கு கூப்பிடுவேன். கூப்பிட்றதுல உனக்கு கரெக்டானது ஒரு மேட்ச் ஆனது வந்து ஒன்று தாயோ இல்லை தகப்பனோ இல்லாமல் ஒன்று வரும். அதுவே உனக்கு சரியானதாக வரும். அப்படிங்கிறதுனால அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் கரெக்டாக கவனிச்சுப்பார். அது நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வரும். அப்போ நீ பார்த்து அமைச்சிடலாம். எது வந்தாலும் என்னை கேட்டுட்டு தானே வந்தால் முடிவு பண்ணுவேன். அதனால் கருப்பசாமி என்கிட்ட வந்து கீழே எதுவும் ஆகாதுங்கன்னு முடிவு சொல்லிடுவேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர் தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு குடும்பத்துக்கும் என்னோட இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் இவனை இங்கே பார்க்குறதா எனக்கு அங்கே பார்க்குறதானே எனக்கு தெரியல. அதனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய ஊரில் போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு குளறுபடிகளெல்லாம் நடந்துருக்குறோமானே. அதனால் கருப்பசாமி உனக்கு இன்னும் என் திருவிழா முடிய வரைக்கும் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே அங்கே சுத்தம் பண்ணிடலாம். அதே போல் இங்கேயும் கொஞ்சம் சரியில்லாமல் ஒருத்தர் மேலே ஒரு டவுட்டாக போயிட்டுருக்கு. அப்படி தானே? அதனால் அவனால் பிரச்சனை கொஞ்சம் இருக்குதுராமானே. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் இன்றைக்கி உன் தலையை சுற்றி கட் பண்ணி தலையை சுற்றி உன்னோட வடக்கு திசையில் வீசிடும். நீ இருக்கிறதுலேருந்து வடக்கு திசை. இப்போ நான் எப்படி கொண்டிருக்கேன் அந்த திசையை பார்த்து போட்டுருணும். 2 கட் பண்ணும். சரியா? கட் பண்ணி உனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை நினச்சி சுற்றி கொண்டுட்டு போய் வடக்கு திசையில் போட்டுரு. அதே போல் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நீ பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி, அதே போல் இங்கே இடைஞ்சலை இங்கேயே நீக்கி விட்டுறேன், அங்கேயும் நீக்கி விட்டுறேன். வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். வச்சுக்க, பாங்க வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு குமாரபாளையம் வச்சுப்பா. குமாரபாளையம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ரம்மானே. இன்னும் கொஞ்சம் இருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உடலில் இருக்கிற பிரச்சனையை முழுசாக உனக்கு குணப்படுத்தி, அதே போல் நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு 2 எக்ஸாம்பிள் எழுதணும். அதில் வந்து 1 முழுசாக எழுதிடலாமா? அப்படி தானே? அப்படின்னு நான் போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொன்றா நமக்கு எழுதிடலாம். அதனால் 2 ஒட்டுக்கு எழுத வேணாம், ஒவ்வொன்றா எழுதிடலாம். ஒவ்வொன்றா எழுதுனதுக்கப்புறம் கருப்பசாமி அதில் நல்லபடியாக என்னைய உருவாக்கி கொடுத்துருவியா? நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்ததை போல் கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு, அதே போல் பேர் சொல்கிற மாதிரி உனக்கு மறுபடியும் அங்கேருந்து உனக்கு ஒரு கான்டாக்ட். சரியா? அதே போல் அங்கேருந்து கான்டாக்ட் வர்றதுக்கு என் திருவிழா முடியணும். இது பத்தாது, இங்கே போடணும். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் அங்கேருந்தும் கான்டாக்ட் வரும். முதல்ல நீ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதிடு. அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தனேன். பொருளாதாரத்தில் நெருக்கடி வராதரமானே. அதனால் இந்த இடத்து உனக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக போச்சு. அப்படி தானே? செலவுன்னு இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். செலவு எச்சா போச்சு. அதனால் எல்லா ஆலையும் போய் சுற்றி பார்க்குறது அதில் ஒரு அமௌண்ட்டு. அதே போல் கருப்பசாமி எனக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், வான வேடிக்கையோடு இருக்கணும். அந்த வான வேடிக்கையில் அதே மாதிரி உனக்கு அது முடிஞ்சதையும் நீ எதிர்பார்த்தது போல் உன்னோட வாழ்க்கையும் பிரகாசம் உனக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தணும்.
உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன், அதை பாங்க வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கூட வரம்போ வாகனத்துக்கு தனி ஒன்று இப்போ 3-4 கோயில் போக வேண்டியது இருக்குது. அடுத்த பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு கும்பகோணம் போக வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டு அடுத்த வியாழக்கிழமை வந்து பார்த்துருவோம். புதன்கிழமை அமாவாசை, வியாழக்கிழமை நான் வந்து பார்த்துருவோங்க. போயிட்டு வந்து கருப்பம் கூடவே வரும்போது இதை கூடவே வச்சுக்கோ. போயிட்டு வந்து சென்னை வந்து பார்ப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து. திருப்பூர் ஒரே பிரச்சனையாக இருக்குதாம்மா. யார் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது? மகன் வீட்டிலையும் மருமகளும் பிரச்சனையோட பிரச்சனை. போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு பிரச்சனை தீரணும், பிரச்சனை தீரணும். அதனால் நீ என்ன பண்ணுற, வர வியாழக்கிழமைக்கு எப்படிப்பா? அப்படியா, வர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, சரியா, சுருட்டில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு கொண்டுட்டு வா. நான் சொல்லி முடிக்க வரைக்கும் குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது மேலே உனக்கு 2 பேர்த்துக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கையும் கொடுத்து அதே வேலை புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால் 2 பக்கமே தப்பு இல்லை, 2 பக்கமே தப்பு இல்லை. தப்பு இருக்கா இல்லையோன்னு வர வெள்ளிக்கிழமை கண்டுபிடிச்சிடுறேன். அதனால் வழக்காடி பார்க்கணும். அதனால் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு, அதே மாதிரி பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி, யார் என்ன பண்ணியிருந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சா போதும்ல. அதே போல் சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு வாழ வச்சிடணும். இதை பகுதியை சாப்பிட்டு நீ பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இது நாளைக்கு. நான் தான் சொல்லிட்டேனே, வர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலையும் எனக்கு சுருட்டில் ஒரு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா. உனக்கு என் சகோதரியும் அங்கே தான் இருக்கிறான், என் சகோதரனும் அங்கே தான் இருக்கேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு உன்னோட ஆலயம் சுத்தம் இல்லையே, அப்புறம் எப்படி உள்ளே வர்றது? அதை நீ சொல்லு பார்ப்போம். நான் உன்னோட இருப்பிடம் கொஞ்சம் சுத்தம் இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுற, வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீட்டை சுத்தம் பண்ணிடு. இதை புழிஞ்சு வீடு வாசல் கோமயமெல்லாம் கலக்கி இதை சுத்தம் பண்ணிடு. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுற அப்படின்னா, பாய் படுக்கையில் படுக்கக்கூடாது. எனக்கு என் சாமி எனக்கு கனவுல சொல்லணும், உன் குலசாமி என் சகோதரி வருவா, சரியா? என் சகோதரி உனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே உன்னோட கனவுல உனக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். அதுக்குத்தான் எனக்கு மல்லிகைப்பூவில் மணக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் உனக்கு மல்லிகைப்பூ மாலை கேட்டிருக்கேன். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பாயில் படுக்கக்கூடாது. பாயில் படுக்காமல் நீ இதெல்லாம் தொலைச்சி விட்டுரு. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு நிரந்தரமான யார் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலினாலும் சரி, உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து சந்தோஷமாக வாழ வச்சு, நம்ம நம்பி ஏமாந்த இடத்துலேருந்து நமக்கு வர வச்சும் கொடுத்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? ஏமாந்துருக்கிறோமா இல்லையா? ஏமாந்துருக்கிறோமா இல்லையா? அதனால் அந்த ஏமாந்ததும் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். அது கை மாறி போயிடுச்சு. அதனால் 3 நாள்லேயே வந்திருக்கணும். அதனால் அதுக்கு வேண்டிய ஒரு பிரச்சனையை புதுசாக எடுக்க வேணாம், சரியா? அடுத்து உனக்கு எதுவும் காணாமல் போகாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் என்னை காப்பாற்றி கொடுக்கணும். இன்னையிலேருந்து கிட்டவா, இன்னையிலேருந்து கருப்பன் நீ தான் என்னோடய படிவாசலுக்கு வரணும். கொண்டுட்டு போய் உன்னோட குடும்பத்தில் கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு, சரியா? இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அது கூடவே கட்டி விட்டுரு. அன்னைக்கு நீ தானே கொண்டு கொடுத்த, இன்றைக்கி தானே வந்திருக்க நீ, அதனால தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். கொண்டுட்டு போய் கட்டி விட்டுரு. இன்னையிலேருந்து உன் கஷ்டத்தை நீக்கி கொடுத்துறேன். வெள்ளிக்கிழமை என்ன பார். நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு டைம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செய்வனை வச்சுருந்தாலும் சரி, இல்லை உனக்கு இருப்பிடம் சரியில்லைனாலும் சரி, இல்லை நேர காலம் சரியில்லைப்பா அப்படின்னாலும் சரி, உனக்கு அத்தனையும் உனக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து உனக்கு சரி பண்ணி, சண்டை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, ஒன்றா கேட்கல, சண்டை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக புரிஞ்சு நடந்து வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்தா போதும்ல. நான் காப்பாற்றி கொடுத்துறேன். நான் கொண்டுட்டு போய் உன்னோட வீட்டில் கட்டிடு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. உனக்கு மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை, உன் மகனுக்கு வெள்ளிக்கிழமைக்கு வரணும், அவ்வளோதான். கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா போயிடுச்சு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னுடைய மருமகன் உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நல்ல முறையாக வாழணும்.
அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ அப்பப்போ தகவல் வந்தது, இப்போ எந்த தகவலுமே வராமல் கிடக்குது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அங்கே வாக்குவாதம் பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு மேடமானே. அதனால் கருப்பசாமி அங்கேருந்து சொல் பேச்சு கேட்காம அங்கேருந்து பிரிஞ்சு வந்து எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி உனக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்து சேர்த்தி வச்சு அவன் உனக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் போதும்ல, போய் காலில் விழுந்துட்ட போ, காலில் விழுந்துட்டு வா. இப்போ நான் என்ன சொன்னேன், உனக்கு சேர்ந்து வாழ வைக்கணும், அவ்வளோதான். உனக்கு கூட்டிகிட்டு போய் உன் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் அவன் அங்கே தனி குடித்தனம் பாய் பார்த்து சந்தோஷம் பிரியமாக இருக்கணும், அவ்வளோதான். நீ எதுக்கு அது இருக்குதா நீயே உழப்பிட்டு கிடக்குற? உனக்கு எது இருந்தாலும் சரி உனக்கு சேர்த்தி வாழ வைக்கணும். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றக்குள்ள உனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீ எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. உனக்கு டைமும் நேரமும் காலமும் உனக்கு குறித்து கொடுத்து கூட்டிகிட்டு போகிற டைம் என்னன்னு எனக்கு எழுதி கொடுக்குறேன். அந்த கூட்டிகிட்டு போகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, நான் கருப்பம் காப்பாற்றுருவோம். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. அதனால் உன் மகன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது இப்போதைக்கு, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு இதையை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார், அந்த அன்னைக்கு உனக்கு நேரமும் காலமும் குறித்து கொடுத்துறேன். கூட வரணும். நான் கூட்டிகிட்டு போகிறக்குண்டான வாய்ப்பு நான் அமைச்சு தரேன்டாமானே, தைரியமாக போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் புதுக்கோட்டை வச்சுப்பா, புதுக்கோட்டை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்காமல் வர்ற எப்படிப்போ சரி வர்ற மாசி மாதம் வரைக்கும் யாரோட பேச்சும் கேட்காம நீ இங்கேயே இருக்கணும். மாசி மாதத்துக்குள்ளே உனக்கு நிரந்தரமான தொழில், அதே போல் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் எந்தவித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக நீ நினச்சது போல் எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக என்ன பண்ண வைக்கணும். அந்த பிரச்சனையை விடுறமானே, நான் சொல்கிறது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான நாள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல இப்போ நீ தங்கி இங்கே இருக்கிற இடத்துல நல்ல வேலை கொடுத்து பொருளாதாரத்தில் கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு நிரந்தரமான கஷ்டம் இல்லாத வேலை கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நீ இப்போ செய்கிற இடத்துல பேச்சில் கவனமாக இருக்கணும். எல்லாம் வந்துட்டு இன்னும் 2 மாதத்தில் பிரச்சனை வந்துடும். அதனால் கவனமாக இருக்கு. இந்த ஒரு 5 மாதம் அதுக்கு மேல் கொண்டு உனக்கு நல்லபடியாக உனக்கு கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உனக்கு இட பிரச்சனை வந்து உனக்கு சீக்கிரமாக அமைச்சு தந்துடுறேன். அந்த இடத்துல இருந்து எனக்கு மண் மட்டும் வேணும். எப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்? எனக்கு மண் மட்டும் அள்ளிட்டு விடமானே, இவ்வளவு மண் அள்ளிட்டு வர முடியாதா உனக்கு? உன்னோட ஏன் போக முடியாது? இப்போ நீ அங்கே போய் குடியெல்லாம் இருக்க வேணாம். நீ அப்படி என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்த? நீ இப்போ அங்கேயே கேட்க வேணான்ற. எனக்கு சீக்கிரமாக பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீ விசாரத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு இவ்வளவு மண் மட்டும் அள்ளிட்டு வா. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி வர தை முடிஞ்சு மாசி மாதத்துக்குள்ளே நமக்கு 2 பேரும் உனக்கு வர்றதை உனக்கு கொடுத்துட்றேன், எனக்கு வர வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவனே வந்து உனக்கு கூப்பிட்டு பேசினா போதும்ல. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து வர அமாவாசை வர்றதுக்குள்ளே எனக்கு மண் அள்ளிட்டு வந்துடு, சரியா? அதனால் அமாவாசை வர்றதுக்குள்ளே எனக்கு மண் மட்டும் அள்ளிட்டு வா. நீ நினச்சது போல் மாசி முடிகிறதுக்குள்ளேயே அவனே கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டு உனக்கு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதுக்குத்தான் சொன்னேன். அவன் எங்கே போ இப்போ கனி கொடுத்து விட்றேன். அதுக்குத்தான் அப்பளையவே கேட்டேன். நீ அதுக்குள்ளே தடத்துக்கு போயிட்ட. அதனால் கருப்பசாமி 3 நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு, சரியா? நீ எதிர்பார்த்தது போல் வர்ற அமாவாசை வர்றதுக்குள்ளே முடிஞ்சு அடுத்த பௌர்ணமி இதே மாதிரி 30 நாள் வர்றதுக்குள்ளே எல்லாரும் போலே இன்னமும் கொஞ்சம் பேச்சு தெளிவாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கிட்டேன். ஆக மொத்தம் 5 மாதத்துக்குள்ளே முழுசாக எல்லாரும் பேசுகிற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். நான் வீடு கட்டி விற்கிறேன், வீடு கட்டி விற்கணும். அதனால் கருப்பசாமி வீடு கட்டி விற்கிறதுல வேறு கொஞ்சம் தடங்கள் வேறு ஓடிட்டுருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாங்கினி இல்லையிடமான? ஏன் வாங்கலை? கேட்டுட்டு போகிறதோட சரியா? அதனால் கருப்பசாமி நான் இப்போ கொடுக்குற கனியை கொண்டு வச்சிரு.
அடுத்த 9 நாளில் வந்துடுவேன் ஆள். 9 நாளில் வந்துடுவேன். இனிமேல் என்ன பண்ணணும் நீ சொல்லு. பேஸ் மட்டும் போடும்போதே நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சிடணும். சரியா? பரப்பு காங்கட்டு முடியறதுக்குள்ளே உனக்கு சேல்ஸும் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? நீ சேல்ஸான வரக்கூடாது. அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் யாரோ ஒரு ஆள் வந்துடணும். முதல்ல ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்குதுண்ணே, அதை முடித்து கொடுத்தேன். அதுக்கு நீ என்ன பண்ண? அதனால் எனக்கு ஆடி அமாவாசைக்கு பண்ணிடணும். சரியா? 9 நாளில் இது முடிஞ்சிடும். சரியா? அதே போல் ஆடி அமாவாசைக்கு எனக்கு கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுருணும். உனக்கு நீ தவறாமல் ஒரு கட்டடத்துக்கு ஒருக்கா எனக்கு தவறாமல் பண்ணிடணும். உனக்கு இன்னும் ஒரு 13 மாதம் நேர காலம் சரியில்லை, அதனால தான் உனக்கு பலி கேட்குறது. அது முடியறதுக்குள்ளே உனக்கு அதே இடத்துல உனக்கு செட்டில் பண்ணி பேர் சொல்கிற மாதிரி பரப்புக்கு அங்கிட்டு போடும்போதே உனக்கு சீக்கிரமாகவே முடிச்சிடும். நீ இது இடம் முடித்ததையுமே நீ என்னை ஒடியாந்து வந்து பார்த்து நீ எனக்கு வந்து என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிருந்தா இந்த இடமும் நிற்காம உனக்கு ஒத்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஆளையவே உன் பக்கமே காணிக்க. யாரோ ஒரு ஆள் வந்திருக்கணுமா இல்லையா? அதனால் முடிஞ்சது அதை விட்டுரு. அதனால் அடுத்ததுலேருந்து தவறாமல் என்ன வந்து பார்ப்பே இல்லை, போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் அடுத்தது எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி 9 நாளில் இந்தா யார் பேரில் அது எக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன்? உன் பேரில். அப்போ நீ கொண்டுட்டு போய் வச்சிரு. 9 நாளில் எனக்கு முடிச்சு கொடுத்துடணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை பண்ணி வச்சிரு. இன்றைக்கி என்ன ஆனாலும் கொண்டு வச்சிடணும். ஒரு விளக்கம் போட்டு வந்துடணும். அதே போல் கருப்பசாமி 9 நாளில் உனக்கு ரேட்டுக்கு போயிடும். அதே போல் உனக்கு காப்பாற்றிடும். அடுத்தடுத்து இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வேலையை வெட்டியும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து கருப்பை நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் காப்பாற்றி கொடுத்தேன். இன்னி தவறாமல் வந்துடுவீல்ல, நான் கருப்பை கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா. மூலனூர் ஆட்டு வியாபாரம் பண்ணுறது யாருப்பா? உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுறவனுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்கணும். பார்த்துக்கலாம்னு நம்மக்கிட்டவே சம்பிரதாயம் கூறுறேன். நீ வந்து ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை. அதனால் எல்லார்த்தையும் வந்து அவன் நினச்ச மாதிரி 2 பேர்த்த வந்து அவன் தூக்கி இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கணும்னு நினைக்கிறது அவன் வீணாக போயிடுவான். அப்படி சொன்னாலும் கூட எண்ணெயிலேருந்து கருப்பசாமி நீ என் பிள்ளையா உன்னைய வந்து நான் எடுத்திருக்கேன். அதனால் உனக்கு கால் எரிச்சலாக இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து படிப்படியாக 9 நாளுக்குள்ள எரிச்சலையும் நிப்பாட்டி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு அதான் முதல்ல சொல்கிறத கேளு. அடுத்த வருமானம் அதுவும் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. அதே போல் கருப்பசாமி உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை, அதனால் எரிச்சல் கம்மியானாலும் உனக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதனால் கருப்பசாமி உனக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உருவாக்கி அவன் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும். அவனுக்கு இடைஞ்சலை கண்ணுக்கு காட்டணும். அதைத்தாண்ட நானே சொல்லியிருக்கேன். அவன் தூக்குறானா கருப்பசாமி நான் உனக்கு இடைஞ்சல் கொடுக்குறேனா அப்படிங்கிறது உனக்கு கண்ணு முன்னாடி கொடுத்தா போதும்ல. கிட்டவா ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுறேன். என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன்டாமானே. அதே போல் நீ உன் வாக்கில் என்ன பண்ணணும்? நீ கரெக்டாக இருக்கணும். நான் அதே போல் கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. என்னோட மகனை குடிக்கிறத நிப்பாட்டணும். என் மகன் குடியை நிப்பாட்டணும். குடும்பத்தில் பிரச்சனை தீரணும். அதனால் சொல் பேச்சே கேட்க மாட்டேன். அதனால் கருப்பசாமி இது எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணணும். அப்படி இல்லையா? அப்படின்னு போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போது 2 நாளாகத்தான் ஒரு சுமாராக இருக்கிறான். என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2 நாளாகத்தான். நான் சொல்கிறத முழுசாக கேளு. அதனால் கருப்பசாமி உனக்கு கொடுத்த டைம் இன்னும் ஒரு 4 மாதம் முழுசாக இருக்குது. அதனால் கருப்பசாமி கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக தான் மாற்றி அமைக்க முடியுமே தவிர நீ எதிர்பார்த்த மாதிரி முழுசாக 5 மாதம் முடியாமல் முழுசாக திருத்த முடியாது. அதனால் அவன் கைமீறி போயிட்டான். தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி யாரோட பேச்சும் சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு அவன் நிலைமை இல்லை. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக காப்பாற்றி அதே போல் நல்லபடியாக குடிக்கிறதையும் நிப்பாட்டணும். கருப்பசாமி நிப்பாட்டி கொடுத்தனேன். இதை உள்ளுக்கு புழிஞ்சு விட்டுரு குடிக்கிற மாதிரி. அது குழம்பு சாம்பார் வைப்பில்ல, அதில் புழிஞ்சு விட்டுரு. நீயும் சாப்பிடணும், அவனும் சாப்பிடணும். எப்படியோ ஒன்று திருத்தி கொடுத்துரு கருப்பசாமின்னு உள்ளே விட்டுரு. அந்த நேரம் சரியில்லையே.
அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி தரேன். 5 மாத காலம் இவ்வளவு வருஷமாக பொறுத்தவன் 5 மாதம் பொறுத்துட்டே ஆகணும். முழுசாக கொண்டு வந்துடலாம். நான் கொடுக்குற கனியை கொண்டு உள்ளுக்கு கொடு, கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு மாற்றி அமைச்சு தரேன். கூடவே வரம்பு கருப்பசாமி மறுபடி என்ன ஒரு சென்னை வச்சுப்பா. சென்னை பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கொஞ்சம் ஆராய்ச்சி இப்போ சம்மந்தப்பட்ட என் பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கா, அப்படியே இல்லையா? அதனால் அந்த ஆராய்ச்சியில் கருப்பசாமி நமக்கு பேப்பரில் நியூஸ் வர அளவுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக ரீச் பண்ணி விடணும், அப்படி தானே? அதே போல் உனக்கு அமைச்சு தரம் போய் காலில் வந்துட்டோம். நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி பேரும் புகழமாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பன் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி, அதே போல் கருப்பசாமி நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம இன்னொன்று நினச்சிருக்கோம், அது மட்டும் அடுத்த டைம் உனக்கு அதுக்கு உத்தரவு, சரியா? இந்த டைம் பேரும் புகழமாக உருவாக்குறதுக்கு அதை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் உடம்புல இருக்கிற பிரச்சனையும் அதுவும் இன்னமும் உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். இப்போ பகுதி குறைஞ்சிருக்குமே மானே, அதே போல் முழுசாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். நீ வெளிநாடு போகிறதுக்குள்ளே உனக்கு முழுசாக குணப்படுத்திடும். அதே போல் கருப்பசாமி நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நான் அமைச்சு கொடுத்து, அதே போல் இருக்கிற கடனை கட்டண வழியும் உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். அப்படி உருவாக்கினா போதும்ல, நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்பு. அடுத்த டைம் என்ன வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்துட்டு கருப்பசாமி திரும்பின பக்கமெல்லாம் பூட்டு போட்டு வச்சுருக்கேன், எங்கேயுமே திரும்ப முடியலனால, அதனால் கருப்பசாமி நம்ம ஒரு லோனுக்கு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த லோனும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானமும் அது வர்ற மாதிரியும் என் கண்ணுக்கு தெரியல. அதனால் கருப்பசாமி என்ன முயற்சி எடுத்தால் அதுக்கு பலன் இல்லை, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 8 நாள் அதுக்கு பலன் கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கி தரமானு, சரியா? அதனால் சின்னதாக கொஞ்சம் தடை இருக்குது, அந்த தடையும் உனக்கு மாற்றி அமைச்சு 8 நாளுக்குள்ளே உனக்கு அதுக்கு ஒரு வழியை மட்டும் பண்ணி கொடுத்துட்றேன். அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி பேரும் புகழமாக வர மாதிரி பழைய மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தரேன். 8 நாள் மட்டும் பொறுத்துக்க, அதுக்கு ஒரு வழியும் உனக்கு அமைச்சு தரேன். அது வரைக்கும் எந்த டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும், அந்த டார்ச்சர் இல்லாமல் இருக்கிற கருப்பை உருவாக்கி தந்துடும். அதிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துற மாட்டேன். அதை நான் சரி பண்ணி உன்னோட கேஸ் அப்படி தானே, இது தனி இது தனி, அதனால் இந்த கேஸும் சீக்கிரமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடத்தி கொடுத்துறோம். அதனால் இதை கொண்டு 4 ஆரத்து போட்டுரு நம்ம இருக்கிற இடத்துல. இதை கொண்டுட்டு போய் நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, நான் கருப்பன் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி என்ன ஒரு கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நீயும் கவுந்தப்பாடியா, நீயும் கவுந்தப்பாடியாடாமான 2 பேரும் போய் காலில் விழுந்துட்டுவான். சரிப்பா, நீ போய் உட்காரு, கூப்பிட்றேன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் என்ன கொடுத்தேன்? 3 பௌர்ணமி 3 அமாவாசை. சரி, உனக்கு நான் என்ன அமைச்சு கொடுத்தேன்னு கேட்டேன். 3 அமாவாசை 3 பௌர்ணமி எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்? கல்யாணம். சரி, இப்போ 2 மாதம் முடிஞ்சிருச்சு. கேட்டு ஃபோன் பண்ண வர சொல்கிறாங்க, ஆனால் மறுபடியும் மறைக்கணும் கூப்பிட மாட்டேங்க. அதுக்கு தாண்டாமானே உனக்கு தகவல் வர்றது, அதனால் அதுக்கு எந்த பலனும் இல்லை, அதானே? அதுக்கு தான் இப்போ நான் எதுக்கு கொண்டுட்டு வர சொன்னேன்னு கேட்டேன். அதனால் உனக்கு நான் கண்ணுக்கு காற்று நேரமான, அதுக்கு தான் நீ எதுக்கு கொடுத்தீன்னு நான் உனக்கு கேட்டேன். நான் உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுன்னேன். எப்போ கடைசியாக ஃபோன் பண்ணேன்? சனிக்கிழமை. அப்படியா? சரி, போய் காலைல விழுந்துட்டோம், அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி ஒரு சின்னதாக ஒரு இடைஞ்சல் மட்டும்தான்டாமான நடந்திருக்குது. அதனால் சின்னதாக அந்த இடைஞ்சலையும் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் எனக்கு சரிப்பா, வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, சரியா? அடுத்த ஒரு 30 நாளுக்கு உனக்கு நல்ல செய்தி சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா வேலை விட்டுட்டு வந்துட்டு சாமி. ஏன் விட்டேன்? அவங்க ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்கி நெஞ்சுக்கு முதுகு. அதுக்குத்தான் நான் அப்படியே கேட்டேன். நான் உனக்கு என்ன கொடுத்தேன், நீ என்ன பண்ணினு உனக்கு அதுதான் அப்படியே உனக்கு கேட்டேன். உனக்கு வேலை அமைச்சதில் நீ எப்படி கேட்காம நீ விடலாம்? ரொம்ப உடம்பு முடியலைங்க சார், தூக்கம் வர மாட்டேங்குது, வெயிட் தூக்கி அதனால் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன். அதனால தான்டா நீ அதனால் எதை பற்றி கவலைப்பட வேணாம். நீ உனக்கு நல்ல வேலையை உனக்கு அமைச்சு தரேன். கேட்காம முடிவு பண்ணிட்டு வந்துட்டு இல்லை. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வழியை அந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி
நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு திருமணத்தையும் அமைச்சு வேலையும் நல்ல வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூட வரம்போ ஏதாச்சும் செய்வல் மெசேஜ் பண்ணிக்கிறேன். அது வெள்ளிக்கிழமைக்கு உனக்கு முடிவு சொல்கிறேன்டாமாண்ணே. சரியா? நான் கூட வரம்போ உனக்கு உன்னோட திருமணம் வேலையும் கிடைச்சா போதும்ல. நீ வெள்ளிக்கிழமைக்கு வா, நான் உனக்கு தீர்க்கமாக உனக்கு முடிவு பண்ணி கொடுத்துருவோம். கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சு பார்த்து திருச்செங்கோடு கருப்பசாமி மறுபடி என்ன ஒரு திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் மறுபடி எல்லாரும் காலில் விழுப்பா. எனக்கு நல்லபடியாக கல்யாணம் அமையணும், அதே மாதிரி வேலையும் அமையணும். கல்யாணம் அமையணும், வேலையும் அமையணும். உனக்கும் கல்யாணம் அமையணும், வேலை அமையணுமா? உனக்கும் வேலை அமையணுமா? 2 பேரும் போய் காலில் விடு. சரிப்பா, நீ போய் உட்காருப்பா, கூப்பிட்றேன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்ணுக்கு இது வரைக்கும் எதுவுமே சிக்கலை. அதனால் நான் சொன்னது போல் நான் சொன்ன டைமுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? அதனால் வேலை அப்படின்னு போய் பார்க்கும்போது உனக்கு இன்னும் ஒரு 13 நாள் பொறுத்துக்க. அதே மாதிரி அதில் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக அதே போல் நான் சொன்ன டைமுக்குள்ள உனக்கு நல்லபடியாக திருமணத்தை முடிச்சு கொடுத்தா போதுமா? அதே அடுத்த ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளேயே உனக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் நான் சொன்ன டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. சீக்கிரமாக உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். எத்தனை மாதம் பொறுமையாக இருக்கும்? நான் கார்த்திகை ஜோதி சொல்லிக்கிட்டேன். ஓகே. சரியா? ஆனால் ஆடி தீர்ந்து ஆவணி மாதத்துலேருந்து தான் உனக்கு பொண்ணு எந்த இடத்துல இருக்குன்னு வருது அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதனால் கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே உனக்கு முடிவு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி அதுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். கூடவே வரம்போ அதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிருக்கு. அதை கொண்டு இருப்படுத்தல வச்சிரு. நாளை காலையில் அம்மாவாசை பௌர்ணமி தவிர என்ன பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஏதோ உழவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் வண்டியில் மிஸ்டேக்கா இல்லை டிரைவர் மிஸ்டேக்கா அப்படின்னு உனக்கு தெரியணும். போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா, வண்டியில் மிஸ்டேக்கா டிரைவர் மிஸ்டேக்கா அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் டிரைவர் மிஸ்டேக்னா டிரைவர் ஆட்டையெல்லாம் போட்டுடமானே. அதனால் ஓட்டுன விதம் தான் சரியில்லை. அதனால் டீசல் எச்சா போயிடுச்சு. அதனால் ஓட்டுன வண்டியிலையும் மிஸ்டேக் இல்லை. கரெக்டாக ஓட்டியிருந்தால் மைலேஜ் நீ சொன்ன மாதிரி வந்திருக்கோம். அதனால் அடுத்ததுலேருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நிப்பாட்டி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தரேன். போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு அதே போல் கருப்பசாமி சரிப்பா, உனக்கு உடல்நிலையிலையும் கையிலையும் பிரச்சனை வருதா? அதனால் கருப்பசாமி இன்னிலேருந்து உனக்கு அதை நிப்பாட்டிடுறேன். உன் மகளுக்கும் சரியில்லையா? அதனால் உன் மகளுக்கும் சரி பண்ணிடலாம். அதனால் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போதைக்கு நல்ல ஆள் அமைய வரைக்கும் எதுவுமே பேச வேண்டாம். இதை விட நல்ல ஆள் அமைப்பேன். இதை விட நல்ல ஆள் அமைப்பேன். நல்ல ஆள் அமைச்சதுன்னா கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா?
அதே போல் உனக்கு அமைச்சு தந்து வாகனத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன்டாமானே. அதனால் 2 வாகனத்துக்கும் இடைஞ்சல் வராது. இப்போ ஓட்டி கொஞ்சமாக லாபம் நிற்கிது. அதனால் நீ எந்த இடைஞ்சல் இல்லாமல் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு நின்னா போதும்ல. நான் கருப்பை உருவாக்கி தரேன். நான் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். முதலத்துக்கு நீ இப்போ எப்படி இருக்கு அதுக்கு பதில் சொல்லு. ஏதோ பரவாயில்ல, இப்போ நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதானே. அடுத்தது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த டைமும் வந்துடும். அதே போல் உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். அதைத்தான் நானும் சொல்லிட்டேனே. உன்னைய கொண்டு டீலாவில் தள்ளி விட்டான் உன் பழைய ஓனர். அதிலேருந்து உனக்கு மீட்டு மேலே எந்திரிச்சு பார்த்தா வெளியிலேயே வந்திருக்கேன். உன்னித்தான் நடமாடணும், அப்புறம் தான் வாகனம் ஓடணும், இடைஞ்சல் இல்லாமல் வருமானம் சம்பாதிக்கணும். அதனால் நான் சொன்னதை கடைபிடி. நான் கருப்பன் காப்பாற்றி தந்துடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. இது எல்லாரும் ஒன்றை கொண்டு வச்சிரு. 2 அணத்தை எல்லாரும் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கூட வரம்பு சாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் எல்லாரும் காலில் விடு. நம்ம கட்டடத்து வேலை செய்கிறோம். கட்டடத்து வேலை செய்கிறதுல நமக்கு நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி ஆளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறேன். பேசுகிறவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும். அப்படி இடம் இல்லையிடமான பணமே வர மாட்டேன், பெண்டிங்காக நிற்கிது. அது ஒரு இது கவர்மெண்ட் ஷாப்பில் அதை எழுதி வாங்கி அவனே ஆஃபீஸ் வரைக்கும் கொடுத்து போட்டேன். கொடுத்து அவனுக்கு கமிஷனும் கொடுத்துட்டேன். கொடுத்து அவனுக்கு கட்டட தொழிலாம் 20 ரூபா பணம் வரும், அதையும் பார்த்துடலான்னு போனேன். இன்றைக்கி வரதுன்னா அதைத்தான் நானும் சொன்னேன். எல்லாமே பெண்டிங்காக கிடக்குது. அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அதுக்கு ஒரு இடைஞ்சலும் இருக்குது. அதனால் இடைஞ்சலையும் இப்போ நீக்கி விட்டு அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி 3 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. ஒரு 3 நாளைக்கு போகிற காரியம் போகிற இடத்துல இல்லைங்க உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து கருப்பன் கூடவே இருந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு கொடுத்தேன். அதுதான் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அதுக்குள்ளே 2 வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்தேன். இதை கொண்டு உன்னோட வீட்டில் கட்டி விட்டு நான் கூடவே வரேன். இப்போ நான் கொடுக்குற கனியை கொண்டு கொடுத்துட்றியா? இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. கால் படாத இடத்துல போட்டு இதை கொண்டு கட்டிடு. கூடவே வரம்பு